ஓம் நமக் சிவாயே. ஓம் நமக் சிவாயே. என் அன்பு குழந்தையே, எத்தனையோ கோடி பிள்ளைகள் அவரவர் பிரச்சனைகளுக்கு என்னிடம் அடைக்கலம் தேடி வருகிறார்கள். ஆனால் இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். ஏன் தெரியுமா? பிள்ளைக்கு பசி அதிகம் என்பதை உணர்ந்து பசியாற்றும் தாய்க்கு தெரியும் எந்த பிள்ளைக்கு முதலில் உணவளிக்க வேண்டும் என்று. உன் கவலைகள், துக்கங்கள், துன்பங்கள் தீவிரம் உணர்ந்து உன் இடம் தேடி நான் வந்துள்ளேன். இப்பொழுது சந்தோஷம் தானே? இது நாள் வரை நீ என்னை தேடி வந்தாய், என்று நான் உன் இல்லம் தேடி வந்துள்ளேன். கண்ணீரை துடை, எழுந்திரு. உன் உடல் மனம் இரண்டும் உற்சாகமாக புத்துணர்ச்சி ஊட்டு. பிரச்சனைகளை கண்டு துவண்டு போக வேண்டும் என்றால் அந்த இறைவன் ஈசன் கூட வெற்றிகளை காண முடியாது. சோதனைகளை சாதனைகளாக மாற்றி அமைத்து முன்னேறு. எளிதில் கிடைப்பது எதுவும் ருசிப்பதில்லை. ஆனால் நீ கேட்பது எல்லோருக்கும் எளிதில் கிடைப்பது எனக்கு கிடைக்காமல் அரிதாகிறதே, இது நியாயமா என்று. சரிதான் பிள்ளையே, நீ கேட்டது. உதாரணத்திற்கு திருமணமானவர்கள் 95% பேர் எந்த கஷ்டமும் இல்லாமல் குழந்தை வரம் கிடைக்கிறது. ஆனால் சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்ற நிலை உள்ளது. இதுதான் உன் விவாதமும் கூட. ஒன்று நினைவில் கொள், குழந்தை செல்வம் பெற்றவர்கள் வேறொரு செல்வத்திற்காக என் ஆலயத்தில் வேண்டி நிற்கின்றனர். ஆக எல்லோருக்கும் ஏதோ ஒன்று ஒவ்வொரு கால கட்டத்திலும் வேண்டுதலாக இருக்கிறது. மனிதனுக்கு தேவை என்றால் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டுதான் இருக்கும். யார் ஒருவர் ஒரு நிலையில் மனதில் திருப்தி என்ற நிலையை அடைகிறாரோ அவர்தான் எஞ்சிய வாழ்நாளை நிம்மதியாக வாழ்ந்து முடிக்க முடியும். இல்லையெனில் இதற்கு முடிவில்லாமல் வாழ்நாள் முழுவதும் தேவை நோக்கியே போய்கொண்டிருக்கும். நீ இதை உணர்ந்து இதுவரை நீ பெற்றதை அப்பா நான் கொடுத்ததாக எண்ணி சந்தோஷமாக இரு. இதுவரை நீ பெறாதவற்றை நான் அப்பா கொடுப்பேன் என்று நம்பிக்கையுடன் இரு. ஒரு நாளும் இதை நினைத்து கவலை கொள்ளாதே. அது உன் மனதை, உன் வாழ்வை தளர்வடையச் செய்யும். என் அனுமதி இல்லாமல் என்னிடத்தில் யாரும் சுவாசிக்க கூட முடியாது. நீ என் பிள்ளை, அதனால் தான் உனக்கு அருகிலேயே இருக்கின்றேன். உன் கரம் பிடித்து வாழ்நாள் முழுவதும் அழைத்துச் செல்வேன். நம்பிக்கையோடு காத்திரு. பிரச்சனைகள் பெரியதும் அல்ல, கடினமானதும் அல்ல. சூரியனை கண்டால் விலகும் பனி போல உள்ளதுதான் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் சரி செய்வேன். அப்பா நான் இருக்கின்றேன் அன்பு பிள்ளையே. நல்லதே நடக்கும். ஓம் நமக் சிவாயே. ஓம் நமக் சிவாயே.